கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கையிருந்து போடும் பாடும் மின்சாரமே உல்லாசமே போரங்கள் நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு உங்களாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீவில் நான் நேர்கிறேன் என்னோடு போகவே நீயாடும் நேரமே உள்ளாகும் தள்ளாடுமே என் காதல் ராஜராஜ சோழனுடா போட்டா அவளை போடணும் இல்லைன்னா செத்துரும் சாக வேண்டியதானே கட்டுனா அவளை கட்டணும் இல்லைன்னா கட்டுறவன் இதை புடிச்சுக்கிட்டு தொங்க வேண்டியதானே என்ன மயத்துக்கு நான் தொங்குறேன் என்ன மயத்துக்கு என்ன நீ வர்ணிக்கிற நீ போய் கலவல்ல சொன்னியா ஏப்பா அண்ணே இந்த ஒரு குண்டான் கஞ்சிய வந்து பாத்துக்கிட்டே குடிக்கலாம் இவங்கதானா இந்த நாடச்சரிக்கையை பார்த்தேன் அப்படி சொல்லிருக்கேன் இந்த எடுவட்டவை அட நாதாரி பையல வீணா பட பையல வெறும் பையல நாதியத்த பையல மொல்லபரி பையல ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நிக்க நீ பாட்டுக்கு வர்ணிக்கிறே நீ அண்ணா நீ வச்ச ஆளு நானு உன் அக்காவா தங்கச்சியா இல்ல மாமனச்சியா மச்சியா உனக்கு நீ தமிழ் வராது நீ மன்னார்குடியில இருந்து வந்திருக்க எனக்கு தெரியும் உனக்கு அப்பப்ப திக்க என்ன இதுக்குது எனக்கு ஒழுங்கா தான் வருது வாய் உன்னை வர்ணிச்சே அதானே குத்தம் தப்புதா இது தப்பாக்க கவர்தா என்ன நீ பெரியவ உன்னை என்னோட அண்ணனா இருக்கணும் இல்ல தம்பியா இருக்கணும் மாமனா இருக்கணும் இல்ல மச்சானா இருக்கணும் நான் சொல்றேன் கேளு அவனா இவனா ஆத்திரமா இல்லையா மூட்டு ஓம்ட்டு மூத்திரமான கூட நீ கேப்ப யாரு நீ எப்படி வந்தீங்களா என்னைய நீ இன்னைக்கு பொம்பளை என்னைய மூத்திரத்தை குடிடான்னு சொன்னாலும் கூட நாங்க குடிச்சாங்கன்னு ஏற்கனவே குடிச்சிருக்கியா நீ சட்டம் அப்படி இருக்கு தெரியுதுல நீ நினை உண்மையத்தான் சொல்றேன் ஆம்பளை ஏதாவது தப்பு செஞ்சானா ஒக்காமக்கல உள்ள விட்டுக்கிட்டு விட்டுவா வர சட்டியை கழட்டிக்கிட்டு தெரியுதுல நீ என்ன செஞ்சாலும் இந்த உலகம் ஏத்துக்கிறேன் அதே தாய் நாடு தமிழ்நாடு தாய்க்கு முக்கியம் பெண்ணுக்கு என்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அதோட நிறைய குடும்பம் குடியேத்துக்கிட்டு போயிருச்சு அப்படி நீங்க நினைக்க தவறு அப்படி கிடையாது என்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டுல ஆம்பளை பட்டா புறம் தூக்கிட்டு பொம்பளை பட்டா சொருக ஆரம்பிச்சாங்களோ அதோட பூரா நாண்டுகிட்டு தொங்குற மாதிரி ஆயிப்போச்சு யார் தொங்குனது என்ன பேசுற தொங்க வேண்டியதானே தொங்க வேண்டியதானே நாண்டுகிட்டு ஒரு குடும்பத்தை நீ எவ்வளவு பெரிய வழி நடத்தி கூட சென்றுக்கிட்டு போ நீ பிள்ளை குட்டி பெத்துரு அந்த குடும்பத்தை பெரிய லெவல்ல உருவாக்கி கொண்டுட்டு போ சரி பிள்ளை குட்டி பெத்தாதான் அந்த குடும்பம் சந்ததியை உருவாங்க ஆமா அதனால உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் ஆம்பளை எல்லாம் சரி ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க அந்த குடும்பத்துல பெண்ணுதான் பெரிய தலை சிறந்தவன் நீ நினைச்சுக்க அது மாதிரி ஒரு முட்டாத்தனம் முட்டாச்சிருக்கு யாருமே கிடையாது தெரியுமா நீ நான் தெரியாம கேக்குறேன் நீ ஒரு ஆம்பளை தானே சரி ஆம்பளை தானே சோத்து தானே திங்கற வேற என்னது திங்கறியா பென்சில் மீச வச்சுட்டா பெரிய ஆம்பளை நினைப்ப உனக்கு நான் சொல்றேன் கேளு ஆம்பளை தானே இப்ப எல்லாமே கேட்டா நான் எப்படி நிரூபிக்க சொல்றேன் நீ சொல்லு என் வாயால நிறுவி சோத்து தானே திங்கற வார்த்தையில நிறுவி ஒண்ணு நீ வாயில என்ன வச்சிருக்க ஆம்பளை தானே சொல்றேன்ல ஒண்ணு ஆம்பளைன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணி பிள்ளை பார்த்தா ஆம்பளைன்றியா இல்ல கேட்கறதுக்கு மட்டும் பாரு பென்சில மீச வந்து ஆம்பளை நினைப்ப உனக்கு அப்ப பெரிய பெரிய கிடா மீசை எல்லாம் அந்த காலத்துல பெரிய ஐயாக்கள் எல்லாம் வச்சிருப்பாங்களே அதுக்காண்டி அவங்க பூரா ஆம்பளை இப்ப பூரா மீசை இல்லைன்னா ஆம்பளை இல்லைன்றியா இல்ல யாரு சொன்னா நீ எல்லாம் ஆம்பளை எங்க ஆம்பளை நீ சொல்லிட்டு தெரிஞ்சா பத்தாது நாங்க சொல்லணும் உன்னை பார்த்து எவ்வளவு பெரிய ஆம்பளை இருந்தாலும் நாங்களே பார்த்து சொல்லணும் இவன் ஆம்பளை அப்படின்னு புரியுதா நீ பாட்டு பென்சில மீச வச்சு தெரிஞ்சா ஆம்பளை கிடையாது அடிச்சுக்க நல்லா அடிச்சுக்க எடுத்து அடிச்சுக்க முகரே பாரு மூச்சு முகர் கிட்ட பாரு உன் பேச்ச கொண்டு போய் இந்த ரோட்ல ஓதுவார் பொட்ட நாய் அதுகிட்ட போய் சொல்லு உன் பேச்ச கொண்டு போய் இந்த ரோட்ல இருப்பாரு கிடா நாய் அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க பெண்கள் இவ்வளவு பேர முன்னாடி உட்கார்ந்து நாடகம் பார்க்கற ஒரே காரணத்துக்காக தான் ரொம்ப நாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லனா என்ன ஐயோ ஏய் சத்தியமா சொல்றேன் என்னைய மாதிரி புளுத்த பேசி எவனும் பேச முடியாது பேச பாரு பேசி பாரு பாப்பா அது எந்த ஏரியால பேசணும்னு எனக்கு ஒரு கணக்கு உனக்கு தெரியும் தெரியல அப்ப பொத்திக்கிட்டு இரு என்னத்த நீ உன்ட்ட திறந்து ஓட்ட அம்மன குண்டியா வந்து நீ என்னமா சட்டி வாங்கி கொடுத்துட்டே நீ பீட் வச்சு ஐயா வாங்கிட்டால கீழ கலல தான் இருக்குங்க இந்த அம்மா ஆம்பளைன்னு சொன்னாதே நாங்க ஆம்பளையா இவங்க பொம்பளையா நாங்க பொம்பளையா போய் மூச்சு முகக்கடி பேச இந்த உலகத்துல நாலு பேர் அடிக்கிற ஆம்பளை நினைச்சிட்டு இருக்க அவன் கிடையாது இல்ல ஊருக்கு மந்தல இலவட்டக்கல தூக்கி தோலுக்கு பின்னாடி வர்றான் பாரு அவன் ஆம்பளை கிடையாது இல்ல ஜல்லிக்கட்டுல பெரிய காளமாட்ட அடக்குறான் பாரு மஞ்சள் மாட்ட அவன் ஆம்பளை கிடையாது அடி பீத்தச்சிருக்கி இந்த உலகத்துல கட்டுன பெண்டாட்டிக்கும் பெத்த பிள்ளைக்கும் எவன் கடைசி வரைக்கும் உழைச்சு கஞ்சி ஊத்துறான் பாரு அவன் தாண்டி உண்மையான ஆம்பளை பொம்பளைனா யாரு தெரியுமா பொம்பளைனா யாரு ஒரு புருஷனோட வரவுக்கு செலவுக்கு தந்தபடி அந்த குடும்பத்தை நச்சுன்னு கச்சிதமா கொண்டுகிட்டு போறாரு அவன் தாண்டி பண்ணு ஆண்ட்ராய்டு மொபைல வச்சுக்கிட்டு மீஷோ பிளிப்கார்ட் அமேசான் பூளு தடவி இருக்கிற சாமான பூரா வாங்கி கவட்டுக்குள்ள குமிச்சான்னு வச்சுக்க அந்த குடும்பம் மயிறு கூட கொடுப்பாங்க உழைச்சாங்க என்னத்த நீ உழைச்சு சாதிச்சுட்ட நீ உழைச்ச உழைப்பு தான் அப்படியே ஒயின் சாப்பிட தெரியுதையா ஒரு லட்சணம் நீ பெரிய உழைச்ச உழைச்சா பீத்துக்கிற நாங்க உழைக்கிறோம் நாங்க கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதிக்கிறோம்யா நான் சொல்றேன் கேளு
ஆம்பளை உழைக்காம தான் நீ தின்னியா இதை திங்கின? ஆமா, நீ எங்க வேலை பார்க்க போற நீ? சரி, அப்ப இருக்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஆம்பளை பூரா நாங்க குடிக்கிறோம். எல்லாரையும் சொல்ல மாட்டாங்க, ஒன்ன மாதிரி ஒரு சில பேர் தான் நான் சொல்றேன். அப்படி கிடையாதுல்ல. என்ன நீ சொன்னா இப்ப நான் சர்வா பேச வந்திருக்கேன், நீ பெண் சர்வா பேச வந்திருக்க. அப்ப நீ சொல்றியா? உனக்கு எனக்கு இந்த கலபத்துல பந்தயம் சண்டாளி மகளே, சண்டாளி மகளே பாத்துருவான். இந்த கொல்லங்குடி தண்டராச மட்டும் நீ பேசி ஜெயிச்சிட்டு வச்சுக்கடி. சண்டாளி மகளே, உன்னையோட காலையில மன்னார் குடிக்கு புருஷனா வரேன். சண்டாளி மகனே, நீ இந்த மதுக்கூர் சாந்திகிட்ட மட்டும் பேசி பாரு, நான் கொல்லங்குடிக்கு உனக்கு பொண்டாட்டியா வர்றேன். சூப்பரா தங்க. அதுக்கு தான்டா டேய் அம்பி, உனக்கு பாரு யோகத்தை பத்தியா? டேய் யார் சொல்லணும் மட்டும் நினைக்கிறியா நீ? அதுதான் இல்ல. உன் வாயில இருந்து இந்த வசனம் என்ன எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, நாங்க மொபைல வச்சுக்கிட்டு அப்படியே பிளுக்கு பிளுக்குன்னு நோட்றோம்னு சொல்றியே. நாங்க மொபைல வச்சு வீட்டுக்குள்ள ஜாமான் தான் வாங்குறோம். ஒன்ன மாதிரி மொபைல வச்சு மொட்டை கொண்டி படம் நாங்க பார்க்கல, புரியுதா? பாத்தியா கேட்டா அப்படி சொல்லாத. உண்மையை சொன்னா வலிக்குதா? இல்ல படிச்சிருக்கியா? படிக்காம அவங்ககிட்ட பேச முடியுமா? 10th படிக்கும் போது காமத்தை பத்தி ஒரு செக்ஸ் படம் எடுப்பாங்க தெரியுமா? ஏன் அத பத்தி இப்ப பேசுறீங்க? ஏய், இன்னைக்கு உலகத்துல தாம்பத்தியம் ரொம்ப அவசியம். சரி, எத்தனையோ வியாதிகளை போக்குது. என்னமா சொன்ன? என்ன மொட்டை கொடி படம்? ஆமா, டெவலப் பண்றான். என்னத்த டெவலப் பண்றீங்க? ஒண்ணே டெவலப் பண்றதுக்கு முன்னாடி குடும்பத்தை டெவலப் பண்ணுங்க, இப்போ நாட்டை டெவலப் பண்ணுங்க. ஏய், ஊரை டெவலப் பண்ணுங்க. நாட்டை எப்படி டெவலப் பண்ண முடியும்? எப்படி இப்படிதானா? நீ ஒரு பிள்ளை பத்தினா அந்த பிள்ளையே ஒரு அப்துல் கலாமோ இல்ல மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஆளோ அந்த மாதிரி டெவலப் பண்றதுக்காண்டி உனக்கு பிள்ளைய கொடுக்குறேன். நீங்க பெத்த பிள்ளையலாம் உங்க பின்னாடியே ஒயிட் ஷாப்புக்கு வருது. அப்படியே நீ வளர்த்தாலும் புளு 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 புளுன்னு வளர்த்துருவ கோலம் போட்டு. அடியே அடியே பீத்த சிரிக்கி, அடி நார சிரிக்கி. என்ன பேசுற? அட நார பேல பீத்தன பேல வீணப்பட பேல வெறு பேல. ஆம்பளை ஊரா குடிக்கறாங்க, நீங்க மட்டும் அப்படியே காசை உண்டியல்ல சேர்த்து தான் வைக்கறாங்க. ஓடியா சேர்த்து மாடி விடுறீங்க. உன் அம்மா இங்க பாரியா, உன் அம்மா அப்பா உன் அக்கா தங்கச்சி உன் அண்ணன் தம்பி எல்லாம் நாங்க தான் பாத்துக்கறோம், கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம், படிக்க வைக்கணும் தெரியுமா? நீ எங்களுக்கா என்னத்தை செஞ்ச? நீ கோயில்ல கும்பாஷம் பண்ணிட்டாங்க, சக்தி ஏறிடுச்சு சாமிக்கு. இந்த கோயில்ல விழுந்து சத்தியம் பண்ணு, எங்க அம்மா அப்பா என் அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் பாக்குறேன்னு ஓடி சூம்ப கடைஞ்சவளே. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு மாசம் மட்டும் நல்லா குழு குழுன்னு புழுப்புது மாதிரி தர்றேன். கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் முடிஞ்ச உடனே நோத்தாளுக்கு நான் பண்ண காரி இல்லை, நோத்தாளுக்கு நான் ஆக்கி போட முடியாது, நொக்கா தங்கச்சிக்கு நான் பண்ண காரி இல்லை, நொக்கா தங்கச்சி துணிமணியை பூரா உருட்டு உறிஞ்சு வர்றேன். உன் தம்பிக்கு ஒன்னனுக்கு நான் என்ன பொண்டாட்டியா? உனக்கு பொண்டாட்டியா அவனுக்கு பொண்டாட்டியா? வேலைக்காரியா? தனி கொடுத்துன வர்றேன்டா வா, இல்லை எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு குண்டியை தூக்கிட்டு வந்த சூட் கேஸை தூக்கிட்டு ஓடிடுறேன். ஏண்டி நீ அப்படியே காலையில் எந்திரிச்சோன்னா புருஷன் இதை தொட்டு கும்பிட்டு இந்த தாலி எடுத்து இப்படி கன்னத்தில் ஒத்தி இதில் வைக்கிறேன். அப்படியே தூங்கும் போதே உன் தாலி கயிறு இதில் குத்துன்னு கலட்டி தலைவணிக்கு கீழே வச்சுப்படுறேன். கக்குசில் குளிக்க போனாலும் இங்கே இடைஞ்சலாக இருக்குது தேய்க்கிறதுக்கு அப்படின்னு ஆங்கரில் தொங்க விட்டுறேன். அடி சண்டாளி மக்களை சந்தைக்கு போகும்போது குளிச்சு போட்டு தாலியை உள்ளே தொங்க போட்டுவிட்டு சந்தைக்கு போகும்போது பக்கத்து விட்டு பொம்பளைகிட்ட ஐயோ ஐயோ அக்கா தாலி கைத்த பாத்ரூம்லேயே மறந்துட்டு வச்சுட்டுக்கா அப்படின்ற. நீ நான் இந்த தமிழ்நாட்டில் ஆண் மகனுக்கு நீ வந்து மரியாதை கொடுக்குற, உன் மரியாதை ஓட்டு பொட்ட நாயை விட்டுக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்க முடி. அடியே யார்கிட்ட பேசுறியா? நிப்பாட்டு, சும்மா ஒண்ணும் இல்ல. ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்க, அதாவது இந்த கண்ணாடி வாங்குற, விலை கொடுத்து தானே வாங்குற, அது உனக்காக தானே வச்சிருக்க நீ. அது மாதிரி நான் உன்னை சும்மா வாங்கலடி, விலை கொடுத்து வாங்கியிருக்கோம், புரியுதா? என்ன விலை கொடுத்து? சும்மா ஒண்ணும் இல்லடி, லட்சமா பணம் கொடுக்குறோம், கார் வாங்கி கொடுக்குறோம், பைக் வாங்கி கொடுக்குறோம், பண்டம் பொருள் அனைத்து நாங்க வாங்கி கொடுக்குறோம். சும்மா ஒண்ணும் இல்ல, நகை நட்டு 10 பவுன் பத்தாது 20 பவுன் போடு அப்படின்னு சொல்லல. இவருக்கு சூத்தே இருக்காது, பைக் வேணுமா? பைக் சும்மா ஒண்ணும் இல்லடி, வெள்ளை கொடுத்து வாங்கிருக்கோம். எங்கடி இருந்த ராசாத்தி இப்படி பேசுறியடி? எவன்டி உனக்கு சொல்லி கொடுத்தேன்? நானே. அப்ப நீங்க ஆம்பளை ஆளு பூரா விலை கொடுத்து வாங்குறீங்க. விலை கொடுத்து வாங்கிருக்கோம். நீ மனசாட்சி படி சொல்லு, நெஞ்ச தொட்டு சொல்லு. நீ அப்படி சொல்லாத. என்ன நீ பேசாம இப்ப அவளை பேசி காலி பண்றேன். 100 ரூபாய் தரியா அன்பளிப்பு? பேசாம உண்மையா ஒத்துக்க. அது எவனால இழிச்சா பையன் வருவான், ஒண்ணும் தெரியாதவன் அவன் வந்துட்ட உண்மையா ஒத்துக்கணும். நீ கட்டளை இடு, எனக்கிட்ட நீ கட்டளை இடாத. சொல்லியா? இங்க பாரு, சொல்லு. ஆம்பளை பூரா நீங்க விலை கொடுத்து வாங்குறீங்க. விலை கொடுத்தா வாங்கி வச்சிருக்கோம், நாங்க சொல்ற மாதிரி செய்யணும். பதறாம இரு. விலை கொடுத்து வாங்கிருக்க. ஆமா. அதுக்கு காரணத்தை கேட்டா என்ன பண்ற? நீ பைக்கு கேக்குற, 10 நகை போட்டு வர்றேன், கிரைண்டர்ல இருந்து மிக்சில இருந்து சோபால இருந்து லொட்டுல இருந்து லுசுக்குல இருந்து கிரைண்டர் மிக்ஸி எங்க அப்பா நல்லா ஏத்தி வரேன் அப்படின்ற. ஆமா. அடி சண்டாளி மகளே, என்னையா உங்க அப்பா கிரைண்டர்ல இருந்து மிக்சில இருந்து சோபால இருந்து எனக்கு ஏத்தி விடுறான். அடி ஆமா. அடி பாதகத்தை செருக்கி என்ன எனக்கு ஏத்தலடி. அடியே உனக்கு அமில மிளகா ரச்சா உன்ட்டு இது வலிக்கும்ட்டு
நொப்பே மிக்ஸி குடுக்குறாண்டி. ஐயோ. அடி ஆட்டுக்கல்ல போட்டு மாவாட்டினா உன் குறுக்கெலும்பு ஒடிஞ்சு வரும்ட்டு நொப்பேன் கிரைண்டர் குடுக்குறாண்டி. அடியே நீ பாயில வடுத்தா உனக்கு குறுக்கெலும்பு தேஞ்சு வரும்ட்டு நொப்பேன் மெத்த குடுக்குறாண்டி. அந்த மெத்தையில காலையில 10 மணிக்கு இப்படி மல்லாக்க படுக்கிற ரிமோட்டை எடுத்துக்கிட்டு புள்ளுக்கு புள்ளுக்கு புள்ளுக்குன்னு டிவி சேனலை பூரா பார்த்து கட்டுன புருஷன் கஞ்சி கேட்டு வந்தா சோறு கேட்டு வந்தா இருங்க செத்த இருங்க இந்த சீரியல் விளம்பரம் போடட்டும் அப்புறம் சோறு போறேன்ற அதுக்குள்ள எல்லாத்தையும் எனக்கிட்ட ஏத்துற மாதிரின்ற. ஒண்ணு தெரியுமா? ஒண்ணு தெரியுமா? இப்ப நீ சமீபத்துல எடுத்துக்க ஒரு 10 வருஷத்துக்கு இங்கிட்டு பின்னா இங்கிட்டு வா. இங்கிட்டா அங்கிட்டா? அங்கிட்டு போகல இங்கிட்டு வா. இங்கிட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இங்கிட்டு வா. சரி. 35 வயசு ஆம்பளைக்கு பூரா நிறைய பேர் கல்யாணம் காட்சி பண்ணாம இருக்கா தெரியுமா உனக்கு? ஏன் என்ன காரணம்? 35 வயசு வரையும் ஆண்களுக்கு பெண்கள் பூரா பெண்ணு கிடைக்கல. என்ன காரணம் சொல்லு? என்ன காரணம்? இல்ல குடியல் தான். அப்படி கிடையாது. ஆம்பளை பூரா 10 பைசா கூட வரதட்சணை இல்லாம பெண்டாட்டி கட்ட தயாரா இருக்கேன். ஆம்பளை பூரா நல்ல கவனமா புரியணும். ஆம்பளை பூரா 10 பைசா கூட வருமானம் வரதட்சணை தரவனா உன் மகளை நான் ராணி மாதிரி வச்சுக்கிறேன்டா உழைச்சு காப்பாத்துறேன்டா அப்படின்னு தயாரா இருக்கேன். எங்க நீ உன் நெஞ்ச தொட்டு உன் மனச்சான்ற தொட்டு நீ இந்த தாய்மார்கள் சார்பா பேச வந்திருக்க. நீ நல்ல பொம்பளை. அடியே மன்னார்குடியில இருந்து வந்தவ கெட்டிக்காரி. அடி என் ஜாந்தி அம்பிட்டு ஓந்தி அடியே நீ சொல்றீ நீ சொல்லு அவங்க சார்பா. ஆம்பளை வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணா நாங்க தயாரா இருக்கோம். நீ சரியான பொம்பளை. நாங்க படிக்காத மாப்பிளைய கட்டிக்கிற தயாரா இருக்கோம். எங்க சொல்லுடி சண்டாளி செத்து போறேன். அடியே என்ன மயிர புடுங்குற? நீ படிக்கிறதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை. அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி விட்டு உன்னைய படிக்க வைக்கிறேன். இங்க இருக்க ஒரு ஆம்பளை என்னையும் சேர்த்துக்க. எல்லா ஆண் மகனுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஒருத்தி இருப்பா. கண்டிப்பா இருப்பா. அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காண்டி அவன் வம்பாடு பட்டு வெளிநாடு போய் ஒட்டகம் வச்சு பாலைவனத்துல கஷ்டப்பட்டு கம்பி கட்டுற வேலை பார்த்து வேர்வையில அப்படியே ரத்தத்தை புறம் சிந்தி மண்ட மயிர் ஊரம் கொட்டி நம்ம தங்கச்சி அக்காவை கட்டி கொடுக்கணுமே நல்லா படிக்க வைக்கணுமே அப்படின்னு உன்னைய நல்லா படிக்க வைக்க நீ நல்ல பகுமான மயிரா நல்லா படிச்சு போடுற. அதே மாதிரி ஆம்பளை நாங்க மண்டையில முடிய ஊரா கொட்டி தொந்தி ஒரு பக்கெட்டு விழுந்து தலைவாழ புலந்துடுவோம் பைசா மாதிரி. ஆமா மண்டையில மசூர் ஊரா கொட்டி தொந்திலாம் தள்ளி உன்னைய மாதிரி ஒரு பெண்ணை நான் படிக்க வச்சல என் தங்கச்சி உனக்கிட்ட வந்து நான் உன்னைய கட்டிக்கிறேன் கேட்க போகும்போது மாப்பிளைக்கு மண்டையில மசூர் இல்லை குண்டி வெரிசா இருக்கு தொந்தி வெரிசா இருக்கு மயிரை புடுங்குது. என்ன தண்ணி பேசுற? இதெல்லாம் ஆண்டவருடைய படைப்பு. நீங்க எல்லாம் காலம்பல உழைச்சு எங்களுக்கு கொடுக்கணும்னு. ஆனா நாங்க உங்களுக்கு பிள்ளை பத்து கொடுக்கறோம்ல. அதான் ஆண்டவருடைய படைப்பு. இன்னொரு கேளு. நீங்க மட்டும் எங்களை குறை சொல்றீங்களே. நாங்க உங்களை குறை சொல்றீங்களே. நீங்க எங்களை சொல்றீங்க இந்த பொண்ணு குண்டா இருக்கு குண்டி பெருத்து இருக்கு பல்லு நீளமா இருக்குன்னு எங்களை மட்டும் பழிக்கலாமா நீங்க? அப்படி பேசு. கை விடு. இப்படி பேசினா தானே பேச வரேன். முத சொன்னேன்ல நாங்க பிள்ளை பத்து உங்களுக்கு கொடுக்கறோம்னு. சொல்லியா? நான் சொன்னேன்ல அதுக்கு சொல்றேன். விட மாட்டேன். நீ நான் விட மாட்டேன். நீ விடு. என் கிரகம் பேசுறா. பிள்ளை பத்து தெரிஞ்ச சொல்லல. தமிழ்நாட்டில் யார் பிள்ளை வைக்கிறது சொல்லு? பெண்ணு. பிள்ளை வைக்கிறதுனா என்ன சொல்லு? மயிரை புடுங்குறது. பிள்ளை வைக்கிறனா என்னன்னே தெரியல. பிள்ளை வைக்கிறனா பிள்ளை வைக்கிற அப்படியா? பிள்ளை வைக்கிறதுனா கோச்சுக்கிற கூடாது. முக்கி பக்கிறதுக்கு பேர் தான் பிள்ளை வைக்கிறது. இப்ப தமிழ்நாட்டில் 85 விழுக்காடு யாரு முக்கி பக்க தெம்புல்ல. ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா டாக்டர் மல்லாக்க படுக்க போட்டு வயிற்ற 2 கழிச்சு உள்ள இருக்க குழந்தைய உரிய எடுத்துறாரு. புருஷன் தள்ள 1 லட்சம் 2 லட்சத்தை தெண்டை கட்டிடுறாரு. நீ பிள்ளை பத்தன்ற நீ குண்டா இருக்குன்னு சொல்ற இல்ல. நாங்க குண்டா இருக்கு பொண்ணு குண்டா இருக்கு குண்டி வெரிசா இருக்கு அப்படின்னு ஆம்பளை சொல்ற இல்ல. அடியே பெண்ணா பிறந்தா வயலுக்கு போகணும் வீட்டில் ஆடு மாடை பார்த்துக்கிறேன்னு வீடு வாசல் குனிஞ்சு நிமிந்து நல்லா கூட்டணும். டைல்ஸ் வீடாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை நல்லா குனிஞ்சு நிமிந்து துடைக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை குனிஞ்சு நிமிந்து துடைக்கணும். வீட்டு வேலையெல்லாம் நல்லா ஆரோக்கியமா தடகத்திரமா பண்ணணும். சரி இப்படி நீ பாக்குறது இல்ல. நல்ல சிக்கன் பிரியாணி நல்ல முட்டை பப்ஸு சிக்கன் நூடல்ஸ் இதை பூரா நல்லா இதத்துக்குன்னு தின்னுபிட்டு உனக்கு குண்டி தண்டி வீங்கிருது கண்ணை தண்டி வீங்கிருது. பிராய்லர் கோழியை தின்னுபிட்டு பிள்ளையும் பக்கம் இல்லை ஒரு மயிரும் பக்கம் இல்லை. கேட்டா அவன்கிட்ட போய் கேட்டா உன் பொண்டாட்டி கருப்ப பையில நீர் கட்டி இருக்கு முட்டை கட்டி இருக்கு மயிரை புடுங்கலை கட்டி இருக்குன்றேன். அடியே உன்னெல்லாம் கட்டி போனா குடும்பம் வழங்க மாட்டே. அடி நார முண்டை வழி மண்ணை உடைச்சு தெரிஞ்சுக்க. அடா பிக்காலி பையல தண்டராசு நான் சொல்றத கேளு. பெரிய பீத்திக்கிறிய பீத்து. காந்தி உன் பிரச்சனை என்ன? பிள்ளை பெக்கணும் நாங்க. நீங்க தான் பெப்பியலாக்கும். நாங்க பெக்க மாட்டோமா? எங்களை மாசமாக்க நாங்க பெக்குறோம். அதுக்கு வழி ஆண்டவர் கொடுக்கல. உங்களை மாசமாக்குறேனா? எங்க வழி எப்படி பெப்பீங்க? ஏய் நான் சொல்றேன். எப்படி சமைப்பீங்க? இரு அதே துரசனை மோரன் தான பேசாம. இப்போ நாங்க யாருமே ஆம்பளை நீ பிள்ளை பெக்கறன்றல
ஆம்பளை பூரா நாங்க பிள்ளை பக்கெட் மாட்டணும் புதுக்கோட்டை ஹைகோர்ட்ல கேஸ் கொடுத்தோமா இல்ல புதுக்கோட்டை பஞ்சாயத்துல நின்று கொடி அடி புடி புதுக்கோட்டை பஞ்சாயத்துல நின்று போராட்டம் எதுவும் பண்ணமா இல்ல பிள்ளை பார்க்க மாட்டேன் அடி அந்த ஆண்டவனோட படைப்பு நீ ஜமக்கணும் அந்த கருவுக்கு காரணம் நான் இருக்கணும் புரியுதுல அப்புறம் என்ன பெரிய பீத்திக்கிற நீ பெரிய ஆம்பளை பெரிய பீத்திக்கிற ஒரு விஷயம் தெரியுமா இந்த உலகத்துல ஆம்பளை பெருசு பொம்பளை பெருசுலாம் சொல்றாங்கல்ல அது சுத்த பொய் இறைவனோட படைப்பு மனிதனோட படைப்பு ஆணுக்கு ஒரு விஷயம் வீரியமா இருக்கும் பெண்ணுக்கு ஒரு விஷயம் வீரியமா இருக்கும் ஆம்பளை உடல் அளவுல பலமானவனா இருப்பேன் ஆனா மனதளவுல ரொம்ப பலவீனமானவன் ஆனா பெண்ணு உடல் அளவுல பலவீனமா இருப்பான் ஆனா மனதளவுல ரொம்ப பலமானவன் அது தெரிஞ்சுக்கிறேன் ஆணுக்கு ஒண்ணு முடிஞ்சுச்சுன்னா பெண்ணுக்கு ஒண்ணு முடியும் இதுதான் இயற்கை ஒரு ஆணை சார்ந்து ஒரு பெண்ணு வாழணும் ஒரு பெண்ணை சார்ந்து ஒரு ஆண் வாழணும் அதுதான் ஒரு குடும்பமா இருக்கும் அது தலை சிறந்த ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு குடும்பமா இருக்கும் இதுதான் இந்த மனித இனத்திலே ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பண்பு நாகரிகம் எல்லாமே அடங்கிருக்கு அதனால நீ பெருசு நான் பெருசு அப்படின்னு அடிச்சு ரெண்டு பேரும் வாங்க யாருக்கு பெருசு நாங்க பார்த்து சொல்றோம் கேப் வச்சிருக்கீங்களா இந்த இடத்துல என்ன தொழில் பண்ணிக்கிட்டு என்ன வியாபாரம் பண்ற பழம் என்ன பழம் மாம்பழமா பண்றா மாம்பழம் மாதிரி எதுங்களா அட கண்ணுல குருட்டு பையா அங்க பாருங்க அங்க இருக்கு இது மாம்பழமா அட கூடையில இருக்கியா என்ன கலபத்துல தம்பி புள்ள சொல்லுல கூடைக்குள்ள துணியை போட்டு மூடி வச்சிருக்கு ஏமா சாந்தி துணி போட்டு மூணுனால அது அப்படி தெரியும் உனக்கு இல்ல அழகச்சனே இந்த இத பார்க்க போகும்போது எனக்கு டீ கடையில காலையில கலபத்துல டீ கடையில கிடக்கும் பாரு ஹோண்டா அது மாதிரில தெரியுது சரி உன் மாம்பழம் நல்லா டெம்பரா இருக்குமா இல்ல குளக்குளம் இருக்குமா மாம்பழம் டெம்பரா தான் இருக்கும் அச்சா பழுத்தாங்க என்னது இனிமே ஹிந்தி பேச சொல்லிருக்காங்க இல்லைன்னா செருப்பு கழட்டி அடிப்பாங்களா அவன் சோத்துக்கு தண்ணிக்கு வாழ்றதே பெரிய பிரச்சனை இங்க மும்முனி கொள்கையா இருக்கு அந்த மொழியை படி இந்த மொழியை படி மயிர புடுங்கு உள்ளதே படிக்க முடியல ஆமா சரி அது இருக்கட்ட நீ மாம்பழம் வைக்கிற உன் மாம்பழத்துல காம்பு இருக்கா மாம்பழத்தை எப்படிங்க இருக்கும் காயில தான் இருக்கும் எல்லாத்துலயும் இருக்கும் காயில என்ன கேக்குறது பதில் சொல்லு சரியா இல்ல இருக்குது இல்லன்னா காம்பு புடிக்கிட்டு இருக்கு காம்புக்குள்ள பால் வருதா காயில தான் வரும் பால் சூப்பரா காயில வரும் அடிச்சா பதில் அப்படி அடிக்கணும் பழத்துல வராது பழத்துல லேசா அப்படி காம்ப நசுக்கி விட்டா ஊன் தண்ணி அப்படிமே வருதா ஏன் உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி ஏன் கசக்கி தான் பாருங்க வாங்கலையா ஏய் பழத்தை ஆராய்ச்சி பண்ணதுக்கு வந்தீங்களா வாங்குற மாதிரி தெரியலையே டிக்கடி 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 மைக் எடுத்து மண்டே வச்சிரு வா யாரத சொல்லுவா பஞ்சாம் போறா அந்த புள்ள அத்தோட நாரி பாட்டுக்கு இருந்த நாங்க 4 பேர் ஏறி குழுக்கட்டுமா நீ விடிய விடிய குழுக்கினாலும் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. ஆனா கீரை முட்டை அந்த புள்ள இருக்க போது நீ ஏன்டா குடுக்குற நானே
உணவு கொண்ட போட்டு ரெண்டு கொண்ட மேல போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரெண்டு கொண்ட மேல போட்டு கூட்டமாக வந்திடுவோம் கூட்டமாக வந்திடுவான் பச்சை பார்வை தீராதடி பச்சங்குடி நாதடி தேவியே வந்தனோம் பூசனோ சந்தனோ பச்சை பார்வை தீராதடி பச்சங்குடி நாதடி தேவியே வந்தனோம் பூசனோ சந்தனோ அப்போது பார்த்த புள்ள அடையாளம் தெரியவில்ல அப்போது பார்த்தமுல்ல எனக்கு அடையாளம் தெரியவில்லை பாரா என்னமோ பண்ணுறா என்னமோ பண்ணுறா என்னமோ செய்யறா என் போத தெரியவில்ல அது என்னன்னு புரியவில்லை அப்போது பார்த்த புள்ள எனக்கு அடையாளம் தெரியவில்லை அது இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்து ஏமா நான் மட்டும் அந்த துன்பத்தை அணிவிக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி நீ செய்யாட்டி இந்த சங்கமும் நம்ம 2 பேரையும் தூத்தும் இந்த சமுதாயமும் நம்ம 2 பேரையும் தூத்தும் ஆனால் சாந்தி மட்டும் கர்ப்பமான நானும் மோகன்தாசன் தான் காரணம் ஐயர மீன் பிடிக்க போனேன் ஆத்துல மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல ஐயர மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல நானும் கல்யாணத்தை சொல்லி போட்ட நேருல உள்ள கைப்பட்டுச்சு கொண்டாடுவேன் ஊருல பேருல ஐயர மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு மீன் மாட்டிக்கிச்சு திருவாளவுக்கு துணி வட்டனத்து சினுக்கு துணி வத்திரமா எடுத்து தார பக்கத்துல வாடி கம்பி தர வேண்டி கட்டி கக்கத்துல கொடையிருக்கு வேற சுத்தி பார்த்தாலும் சம்மதிக்க மாட்டேன் அடி கொஞ்சம் கூட கிடைக்கலையா அடி கொஞ்சம் மேலதான் செல்லையா கொஞ்சம் கூட இறக்கவில்லையோ அடி பஞ்சம் உண்மையிலே சொல்லலையோ முட்டா சேல கட்டி பட்டு வெள்ள லவிக்க போட்டு மஞ்சள் முட்டா சேல கட்டி பட்டு வெள்ள லவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளா நெஞ்சு குடலி மொழியா உன்னை காதல் பண்றேன். என்ன பண்றீங்க? காதல பண்ணல. காதல் பண்றீங்க. கூப்பிட்டோன்னா வர முடியாது. வா, இல்லைன்னா வேற பக்கத்து ஜம்ப் ஆயிருவேன். வாடி பீத்துற. ஏன் உனக்கு தான் அதிசயமா இருக்கிற மாதிரி. ஏன் கூப்பிட்டீங்க?
விடவா ஏன் கூப்பிட்டீங்க? உன்னதையும் கொண்டு போக மாட்டேன். செத்த உடனே குண்டியில் கிடக்கிற அரணக்கரை முத கொண்டு அறுத்துக்கிட்டே பதப்பேன். அப்படியா? இருக்கிற கரையம் பூச்சி புழுதான் திங்க. இருக்கிற வரையும் 4 பேர் தின்னுட்டு போறாங்கன்னு வாழு. ஒரு மயிரும் மிச்சம் இல்ல. அதெல்லாம் முடியாது. ஏய் இளம போச்சுன்னா நாய் கூட நக்காது சீந்தாதடி. நீ நக்க பண்ணா போதும். டேய் அப்பா வீட்டு பெரிய மலத்தேனு இவரு ஆடி ஆத்த பெரிய பீத்திர குண்டிய தூக்குற பரம்பரை. நீங்க இந்நேரம் பத்திரிக்கையில விருட்டு எழுதியிருக்க மாட்டேன். என்னன்னு நான் கீரை பரம்பரை என்ன சாந்தி தன்ராஜ் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்க. வீட்டுல கேட்க சாந்தி ஏன் தண்டு பயலு நல்லா படிக்கிறாங்களா? யார் பசங்க? எனக்கு கல்யாணம் ஆகல. எங்க அக்கா பசங்களை கேட்கறாங்க. சாந்தி ஏன் தண்டு என்னன்னு சின்ன பையல ஸ்கூல்ல சேர்த்தாச்சா? யார் அந்த சின்ன பையன்? யார் அந்த சின்ன பையன்? எனக்கு 2 அக்கா. ஒன்னு தூத்துக்குடி கட்டி கொடுத்துருக்கு. Once more please. தூத்துக்குடியில. தூத்துக்குடிக்கு சொன்னீங்க? தூத்துக்குடி இல்லடி, தூத்துக்குடியில. எங்க அக்காவும் எங்க அக்கா வீட்டுக்காரரும் உப்பளத்துல விளையாக்குறாங்க. அக்கா உப்பு பூரா கூட்டுது. மச்சான் உப்பு பாக்கெட்டை பேக்கிங் பண்றாரு. இன்னொன்னு சின்ன அக்கா ஒண்ணு இருக்கு. என்ன பண்றாங்க? ஏர்வாடியில கட்டி கொடுத்துருக்கான். மச்சான் கீழ் பக்கத்துல. மச்சான் துபாயில ஏற முடியாம உட்காந்துருக்கேன். எதுல? பிளைட்ல ஏற முடியாம உட்காந்துருக்காண்டி. ஜனிய முடிச்சவளை கிட்ட சாந்தி தன்ராஜ், என் காதலை சொல்லுகிறேன். சொல்லுங்கள் தன்ராஜ். என்னைய சொல்லி தொலையுங்கள். இருக்கட்டும் அப்படிதான் தொலையாத்தே இருக்கேன். அப்படி சாந்தி தன்ராஜ், என்னைய விட்டுட்டு வேற வண்டியும் ஜம்ப் பண்ணி போயிட மாட்டீங்க. போகாத அளவுக்கு நல்லா வச்சுக்கப்பா. கவலையப்படாதீங்க தன்ராஜ். உங்களுக்கு ஒண்ணுனா உங்க தம்பி நல்லபடியா நானே பாத்துக்குவேன். என் தம்பியவா அவன் ரொம்ப ஹீட்டா இருக்கேன். ஒரு 100 நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்துரு. உச்சந்தலையில் அப்படி கொர 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 கொரன்னு தேய்ச்சு. ஐயோ சூடு கிளம்பிருச்சுன்னா போச்சு, அப்புறம் பொசுக்குன்னு போயிடும். 4 உருகி விட்டு பொசுக்குன்னு போயிடும். செய்யக்கூடாது. சாந்தி என் காதலை சொல்கிறேன். சொல்லுங்கள். எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? சொல்லுங்கள்.